உங்க வீட்ல இந்த வாஸ்து இப்படி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு லவ் மேரேஜ் தான் அப்படின்னா அது என்ன அமைப்பு? அவங்க வீட்டில் உள் மூலை படிக்கட்டு இருக்கும். நார்த் வெஸ்ட் கார்னரில் உள் மூலையில் படிக்கட்டு இருக்கும். கிரகங்களுக்கும் வீட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2000 வீடு பார்த்துட்டேன். இல்லை சார், எனக்கு எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க சார். வீட்டினுடைய 4 மூலையிலுமே படிக்கட்டு வரக்கூடாது. அப்போ வீட்டுக்குள்ள தெற்கு நடுப்பகுதியும் மேற்கு நடுப்பகுதியும் போட்டுக்கொள்ளலாம். யார் வீடெல்லாம் ஈசான்யத்தில் படிக்கட்டு வருதோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது வரைக்கும் நான் சொன்னதில்லை, ஆதனில் ரிவீல் பண்ணுறேன். மேற்கு மூடிய வீடுகள் இருக்கும்ல சார், அதுக்கான பாதிப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? வெளிநாட்டு பயணங்கள் தடைப்படும். குண்டு செட்டிலேயே குதிரை ஓட்டிட்டு இருப்பாங்க. ஜாதக ரீதியா பார்த்தீங்கன்னா கும்ப லக்னத்துக்காரர்களுக்கு லவ் ஃபெயிலியர் நடக்கும். சிம்ம ராசியில் இருக்கிறவங்க ஒரு தடவை லவ் பண்ணி அடுத்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு வாஸ்து ஜெயபிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம். சொல்லுங்க. ஒரு வீடு நம்ம வச்சிருக்கோம், அந்த வீடு ரொம்ப நாளாவே பூட்டி கிடக்குதுன்ற பட்சத்துல இடிக்கும் போது இந்த பஸ்ல போறது இந்த மாதிரி டிராவல் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அது வந்து நம்மளோட வீடுங்கிறதுனால நமக்கு அது வந்து பழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம வீட்டுல வந்து இன்னொருத்தவங்க வேலை பார்ப்பாங்கல்ல சார், அவங்க அந்த வீடு இடிபடும் போது திடீர்னு உயிர் மரணமே ஏற்படுது. அது நம்ம நாட்டுக்காரங்களா இருக்கலாம், வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு கூட இந்த சம்பவம் நிறைய நடக்குது. அதுக்கான காரணம் அவருடைய சுயஜாதகமா இல்ல அவர் அந்த இடத்துல வேலை பார்க்கறாருல அந்த கட்டிடத்தோட வாஸ்துவா சார்? வாஸ்து தான்மா, வாஸ்து தான். 100% வாஸ்து தான் பேசும். அம்மா, இப்போ உங்க கார்ல பிரேக் இல்லை, நான் ஓட்டினாலும் அடிபடும். உங்ககிட்ட வேலை செய்யற ஒரு ஓட்டினாலும் அடிபடுமா இல்லையா? அப்போ எது பேசும்? அந்த வீடு தான் பேசும். அப்போ அந்த கிரகங்கள் பேசுமான்னா கிரகங்களுக்கும் வீட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் ஆணித்தனமாக சொல்லுவேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2000 வீடு பார்த்துட்டேன். இல்லை சார், எனக்கு எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க சார். அப்போ ஏன் நீங்கள் தவறான தெருக்கூத்தில் இருந்தால் நீங்கள் வந்து வெட்டியாக இருக்கீங்க? நான் என்னுடைய நானே அதற்கு உதாரணம். எங்கள் வீடு வந்து வடகிழக்கில் படிக்கட்டு 18 வருஷம் சைதாப்பேட்டையில் எங்களை அப்படியே அடக்கி வச்சதுல எனக்கு கூட தான் ஜாதகம் தெரியும். அப்போ நான் ஏன் எதனா ஒரு ஹோமம் பண்ணி 5 லட்ச ரூபாய் பரிகாரம் பண்ணி எனக்கு பலிக்கலையே. அப்போ அது அந்த வீடு வந்து செய்ய விடாது. அப்போ நம்மக்கிட்ட வேலை செய்கிறவன் பாதிப்பானா நிச்சயமாக பாதிப்பான். நம்ம வண்டியில் பிரேக் இல்லை, அவன் எடுத்துகிட்டு போகிறான்னா அடிப்படும், நிச்சயமாக அடிபடும். அப்போ நிச்சயமாக தவறு, ஒரு தவறான வீட்டில் தவறு நடக்குமா என்றால் தவறு தான் முதல்ல பேசுமே தவிர சரியான ஒரு விஷயங்கள் அங்கே பேசாது வீட்டில். இப்போ படிக்கட்டு வாஸ்து அப்படின்னு சொல்றீங்களா சார், அதுக்கான குறிப்புகள் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. படிக்கட்டு அப்படின்பது செட் ஆஃப் ரூல்ஸில் எப்பயுமே வருமா. படிக்கட்டு வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். படிக்கட்டு என்பது ஒருத்தனை உயர்த்தும், ஒருத்தனை தாழ்த்தும்மா. அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும். அப்போ நம்ம பூர்வீக வீட்டிலலாம் படிக்கட்டு இருக்காது. நீங்கள் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா எந்த வீட்லையுமே படிக்கட்டு இருக்காது, எந்த வீட்லையுமே மொட்டை மாடி இருக்காது. இப்போது சமீப காலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொட்டை மாடி போடுறாங்க. அப்போ படிக்கட்டு அமைப்பது எங்கே அமைக்கலாம் அப்படின்றது ஒரு கான்செப்ட். தென்கிழக்கில் அமைக்கலாமான்னா அமைத்து கொள்ளலாம் அக்னியில். அது வீட்டுக்கு வெளிப்புறத்தில் கேன்டிலிவர் படிக்கட்டாக போட்டுக்கலாம். தென்மேற்கில் படிக்கட்டு போடலாமான்னா போட்டுக்குங்க, கேன்டிலிவர் படிக்கட்டு. வடமேற்கில் போட்டுக்கலாமா, போட்டுக்குங்க, கேன்டிலிவர் படிக்கட்டு போட்டுங்க. அப்போது வீட்டுக்குள்ளே எங்கே படிக்கட்டு வரலாம் அப்படின்னா வீட்டினுடைய 4 மூலையிலுமே படிக்கட்டு வரக்கூடாது. அப்போது வீட்டுக்குள்ளே தெற்கு நடுப்பகுதியும் மேற்கு நடுப்பகுதியும் போட்டுக்கொள்ளலாம், தவறில்லை. இப்போது உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஈசான்யத்தில் வீடு, எங்களுடைய கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 1922 கட்டின வீடு, எங்கள் பூர்வீக வீடு. ஈசான்ய படிக்கட்டு அப்போவே. அதே வீடு தான் 1997 எனக்கு சைதாப்பேட்டில் எங்கள் அப்பா கட்டுறாரு, ஈசான்யத்தில் படிக்கட்டு. அப்போது 60 வருடத்திற்கு முன்பு என்ன தவறு செய்தார்களோ அதே தவறு தான் நமக்கு திரும்பவும் கிடைக்கும்.
அப்போ யார் வீடுலாம் ஈசான்ய படிக்கட்டு இருக்கோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகன்கள், குறிப்பாக தலைச்சம் பிள்ளையா இருந்தா, முதல் பிறந்த பிள்ளையா இருந்தா ஒரு மிகப்பெரிய growth இருக்காதுமா. இது என்னுடைய ரிசர்ச். சரிங்களா? அப்போ படிக்கட்டு என்பது ஒரு மிகப்பெரிய வேலையை பார்க்கும். அந்த படிக்கட்டு வந்து ஈசானியத்துல வந்துடுச்சு அப்படின்னா அந்த வீட்டினுடைய தலைமகனை ஒரு 50லேருந்து 55 வயசுக்குள்ள எடுத்துரும். அப்போ ஈசானியத்துல படிக்கட்டு வரக்கூடாது, உள்முலையிலையும் வரக்கூடாது, வெளி மூலையிலையும் வரக்கூடாது. நீங்க சார் 60-70 வருஷத்துக்கு முன்னாடி கதை வந்து இப்போ பேசுமா அப்படின்னா நிச்சயமாக பேசும். இதற்கு பெயர் தான் கர்மான்னு பேர். இந்த கர்மாவை எடுக்கணும் அப்படின்னா யாராவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கர்மாவை எடுப்பதற்கு ட்ரை பண்ணுவாங்கம்மா. அந்த கர்ம தோஷத்தை எடுப்பதற்கு ட்ரை பண்ணுவாங்க. யார் வீடெல்லாம் ஈசான்யத்தில் படிக்கட்டு வருதோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது வரைக்கும் நான் சொன்னதில்லை, ஆதனில் ரிவீல் பண்ணுறேன். யார் வீட்டில் ஈசான்யத்தில் படிக்கட்டு இருக்கிறதோ அவங்க எல்லாருமே பெண் சாபம் பெற்றவர்கள். யார் வீட்டில் பெண் சாபம் என்பது தலைமுறைக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருக்கலாம், தாத்தா காலத்தில் பண்ணியிருக்கலாம், சொத்து கொடுக்காம ஏமாத்திருக்கலாம், அந்த பெண்ணை துன்புறுத்திருக்கலாம். அவர்களுடைய சாபம் என்பது அந்த பேர பிள்ளைகளை தான் சாரும். அப்போ தலைமுறையா அந்த வீட்டில் யார் யாரெல்லாம் இந்த ஈசான்ய படிக்கட்டில் மாற்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து கர்ம தோஷம் இருக்கும், பெண் சாபம் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டில் யாருன்னா ஒருத்தருக்கு ஜாதக ரீதியாக 1, 4, 7, 10 சனி இருப்பார். இதுக்கு பேர் கர்ம தோஷம்னு பேர். பெண் சாபம் இருக்கும். அப்போ பெண் சாபம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய முதல் ஆண்மகன் வந்து திருமணத்தின் பொழுது மிகப்பெரிய அசிங்கப்படுவாங்க. ஒன்று திருமணம் நடக்காது, திருமணத்தின் போது அசிங்கப்படுவான். அப்படி இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்காது, 10 வருஷம் ஆகும். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எங்களுடைய வீட்டில் இது மாதிரி நடக்கின்ற பொழுது நான் வந்து காசியில் கால் வைக்கிறேன். கர்ம தோஷத்தை தொடரமா அந்த பெண் சாபத்தை நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா காசி போகிறேன். என்னுடைய வீட்டில் எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு என்னமோ பரிகாரம் பண்ணி நான் என்னமோ சந்தோஷமாக இருக்க மாதிரி நான் எல்லாருக்கிட்டையும் நான் எனக்கு பரிகாரம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் பெண் சாபம் இது மாதிரி கிழக்கில் படிக்கட்டு இருக்கு இல்லையா, எங்கள் வீட்டில் எல்லாருமே ஆண்மகன்கள் பாதிக்கப்படுவாங்க. முதல் குழந்தை. ஆமாம், நான் என்னுடைய விஷயத்த சொல்கிறேன். ஆனால் யூனிவர்சலில் யார் வீட்டெல்லாம் பெண் சாபம் இருக்கோ அவங்களாம் முதல் குழந்தை பாதிக்கப்படுவாங்க. அது பெண்ணாக இருந்தால் தப்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வேற வீட்டுக்கு போயிடுறாங்க இல்லையா, தப்பிச்சிருவாங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் பிரச்சனை, கல்யாணம் ஆகிட்டா தப்பிச்சிருவாங்க. ஆண்மகன்கள் பாதிக்கப்படுவாங்க. இதை நான் பார்த்துட்டு என்னுடைய குருநாதர்லாம் சொன்னதை அப்படியே யோசித்து பார்த்துட்டு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1500 வீடுலாம் சும்மாவே நான் வாஸ்து பார்த்துட்டு அதற்கப்புறம் நான் கர்மாவில் கை வைக்கிறேன். கர்ம தோஷத்தில் கை வைப்பது மிகப்பெரிய விஷயம். காசிக்கு சென்று, என்னை காசியை போவிடலை, காசிக்கு சென்று நான் வந்து 21 பிண்டம் வச்சு தர்ப்பணம் கொடுத்து காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி, காலபைரவர் இவர்களை தரிசனம் பண்ணி காசியில் 2-3 நாட்கள் இருந்து அன்னபூரணி தாயாரை வேண்டி காசியில் நான் ஈவினிங் 6 o'clock கங்கா ஆரத்தி பார்த்துட்டு விஸ்வநாதர்கிட்ட மன்றாடி என்னுடைய பிரார்த்தனையை வைத்தது பின்புதான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் எல்லோருமே இப்பொழுது நிம்மதியாக இருக்கின்றோம். இது யாருக்குமே தெரியாது எங்க வீட்டில். இப்பதான் தெரியுமா? இப்பதான் தெரியும். நான் சும்மா ஜாதக ரீதியா போயிருக்கேன். அதற்கப்புறம் தான் எனக்கு திருமணம் ஆச்சு. இப்போதான் அது வரைக்கும் திருமணம் ஆகலை, விடலை. இதெல்லாம் என்ன ஆகும்னா யார் இந்த கர்ம தோஷத்தில் கை வைக்கிறாங்களோ அவர்களோட வந்து எல்லாருக்குமே வந்து பேச மாட்டாங்க. நம்ம ஒரு நல்லது பண்ணுறோம் அப்படின்னா யாரும் நம்ம இடத்துல வந்து டக்கு டக்குன்னு கோச்சிக்கிட்டு போயிடுவாங்கம்மா. இது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன். இந்த ஆதனில் யார் வீட்டிலாம் ஈசான்ய படிக்கட்டு இருக்கோ அவங்களாம் வந்து ஒரே ஒரு பரிகாரம் அப்படின்னா காசி தான். உலகத்தில் எந்த சாபத்தை வேண்டுமானாலும் வாங்கலாமா, பெண் சாபம் வாங்கக்கூடாது. பெண் சாபம் நிவர்த்தி அப்படின்னா காசி தான் புண்ணிய பூமி.
விசாலாட்சி, அன்னபூரணி, கால பைரவர், விஸ்வநாதர் தான். அந்த காலில் போய் விழுந்துடுங்க, அந்த பெண் சாபம் வந்து நிவர்த்தி ஆகிடும். காதல் திருமணம் இப்போ சமீபத்துல ரொம்ப அதிகமாவே நடக்குது சார். காதல் திருமணத்துக்கும் நம்மளோட வீட்ல இருக்கிற வாஸ்துக்குமே சம்பந்தம் இருக்கு. உங்க வீட்ல இந்த வாஸ்து இப்படி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு லவ் மேரேஜ் தான் அப்படின்னா அது என்ன அமைப்பு? சூப்பர் கேள்விமா. இப்போ யாரெல்லாம் வந்து காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் வந்து வேற மதத்தை கல்யாணம் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வடமேற்கில் தவறு இருக்கும். அவங்க வீட்டில் உள்மூலை படிக்கட்டு இருக்கும். நார்த்து வெஸ்ட் கார்னரில் உள்மூலையில் படிக்கட்டு இருக்கும். அல்லது அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு கிணறு இருக்கும், இல்லை போர் இருக்கும், இல்லை அப்படின்னா படிக்கட்டு கீழே ஒரு பாத்ரூமாவது இருக்கும். இவங்க தான் இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது. என்ன சார் இதெல்லாம் எங்கள் வீட்டில் கரெக்டாக இருக்குது சார் அப்படின்னா, வடமேற்கு வடக்கு தெருக்குத்து நிச்சயமாக இருக்கும். லவ் மேரேஜ் ஷோர் ஷாட். நீங்கள் எங்கே எடுத்தும் போய் கோட்டையில் பொண்ணு பிறந்தாலும் போட்ட புள்ளி மாறாதுன்னுவாங்க. நீங்கள் எங்கே எடுத்து போய் மறைச்சி வச்சுருந்தாலும் வடமேற்கு வடக்கு தெருக்குத்தாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ வேறு மதத்தினரையோ அல்லது வேறு மதத்தை தழுவியோ திருமணம் செய்து கொள்வார்கள். ஷோர் ஷாட்டாக சொல்லலாம். அந்த வீட்டில் இப்போ நான் ஒரு ஓப்பனாக சொல்கிறேன், யார் வீடெல்லாம் 3 டைம்ஸ் அல்லது 4 டைம்ஸ் இந்த அட்டன் பண்ணியிருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கவங்க. ஆமாம். எப்படின்னா வடமேற்கில் படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் இருக்கும். படிக்கட்டு வந்து அந்த பாத்ரூம் மேலே ஏற்றுவான். அவங்க வீட்டிலலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. யாருக்கும் தெரியாது. நான் நிறைய வீட்டில் கேட்டிருக்கேன், என்னம்மா ஏதாவது 2 தடவை அட்டன் பண்ணிங்களா? ஆமாம் சார். இன்னொரு தடவை அட்டன் பண்ணிங்கன்னா டிக்கெட்டு கன்ஃபார்ம்மா. 2 விஷயம் நீங்கள் பார்த்த உடனே சொல்லலாம். யார் வீட்டிலலாம் வந்து நீங்கள் ஓப்பனாகவே இந்த படிக்கட்டு கீழே பாத்ரூம் வச்சு போடுறாங்களோ அவங்க வீட்டில் தற்கொலை எண்ணங்கள் இருக்கும். 2வது ஹாலில் ஃபுல்லாகவே இந்த கிழக்கில் வரக்கூடிய சூரிய ஒளிக்கதிர்கள் உள்ளே வராமல் ஏசி போட்டு வச்சுருப்பாங்க. ஜன்னலே திறக்க மாட்டாங்க. அப்போ அவங்க வீட்டில் இருக்கும் நிச்சயமாக ஒரு. அப்போ நம்ம ஹாலில் ஏசி போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. ஹாலில் ஏசி வரக்கூடாது. ஹாலில் உள்ளே நுழைஞ்ச உடனே கிழக்குலையும் வடக்குலையும் ஜன்னல் திறந்துருக்கணும். இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. அப்போது எந்த வீட்டிலலாம் நம்ம வந்து லவ் மேரேஜ் நடக்கிறதோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வந்து அவங்க பிள்ளைகளை சரியாக ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் அந்த குழந்தைகளுக்கு பாசத்தை ஊட்டி இருக்க மாட்டார்கள். எங்கே பாசம் தடைபடுகிறதோ, எங்கே பாசம் இல்லையோ அந்த குழந்தை என்ன பண்ணும்? எங்கே பாசம் கட்டுறாங்களோ அங்கே தானே போகும். அப்போது அந்த வீட்டில் வடமேற்கு என்பது மனசு, மனசில் வருவது தான் காதல். அப்போது வடமேற்கு மூலை தவறாக போய்விட்டால் அந்த வீட்டில் காதல் திருமணம் நடக்கும். ஒரு வீட்டில் வடமேற்கு சரியாக இருக்கிறது என்றால் அந்த வீட்டில் அவன் என்னதான் குட்டி கருணை அடைச்சாலும் அவங்க வீட்டில் காதல் திருமணம் நடக்காது, லவ் ஃபெயிலியர் தான் நடக்கும். அப்போ யாரெல்லாம் வந்து லவ் ஃபெயிலியர் நடக்கும் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா கும்ப லக்னத்துக்காரர்களுக்கு லவ் ஃபெயிலியர் நடக்கும். அப்போது சிம்ம ராசியில் இருக்கிறவங்க ஒரு தடவை லவ் பண்ணி அடுத்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நடக்கும். இப்படியே சொல்லிட்டு போகலாம். ஒரு ராசி இருக்க அப்புறம் யாருன்னா கோச்சிக்க போகிறாங்க. கும்ப லக்னம், சிம்ம லக்னம், ரிஷப லக்னம், இந்த 3 லக்னத்துக்காரர்கள் ஒரு தடவையாவது லவ் பண்ணியிருப்பாங்க, வேற ஒருத்தரை திருமணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ மேற்கு மூடிய வீடுகள் இருக்கும்ல சார், அதுக்கான பாதிப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? மேற்கு மூடிய வீடுகள்னா உங்களுக்கு பெருசா பாதிப்பு இருக்காதுமா. என்னன்னா வெளிநாட்டு பணங்கள் தடைபடுமா, வெளிநாட்டு பயணங்கள் தடைபடும். குண்டு செட்டிலேயே குதிரை ஓட்டிட்டு இருப்பாங்க. அவங்க நான் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே வாழ்ந்து நான் இந்த ஊர்லேயே சாவ போறேன்னுவாங்க. அவங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் பேசியிருக்காங்க, பேசுறவங்க இருக்கிறார்கள். அவங்க நானும் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? அப்போ அவங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு முழுவதுமாக மூடி இருக்கும். இது மாதிரி பேசுறவங்க வீட்டில் போயிட்டு மேற்குல ஒரு ஜன்னல் வைங்க, எனக்கு இந்த ஊர்லேயே இருக்க பிடிக்கலப்பா, எவனை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கு, நான் முதல்ல இந்த ஊரை விட்டு எங்கன்னா போயிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது என்ன பண்ணோம்? அப்போனா நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன்,
சார் நான் எதனா கோயில் இருந்தால் சொல்லுங்கள் சார்னுவாங்க. கோவில்லாம் வேணாம் சார், பயணப்படுங்கள். டிராவல் பண்ணா மாறுமா சார்? ட்ராவல் பண்ணால் நிச்சயமாக மாறுமா? பலதரப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ம். ட்ராவல் பண்ணால் நிறைய மாற்றங்கள் நிகழும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், யாரெல்லாம் வீட்டில் டிப்ரெஷனாக இருக்காங்களோ, ம். மேற்கு மூடிய வீடாக இருந்தால் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க, வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றம் வரும். நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வரும்பொழுதே மிகப்பெரிய மாற்றம் வரும். நீங்கள் அழகாக வந்து மேற்கில் ஒரு ஜன்னல் வச்சுருவீங்க, நல்லது நடக்க ஆரம்பித்து விடும். இதுக்கு நீங்கள் எந்த கோவிலுக்கும் போக வேணாம். கன்னியாகுமரி போங்க, அந்த முக்கூடலில் குளிங்க, ஊர் சுத்துங்க, அவ்வளோதான். இதுக்கு இவ்வளோதான் பரிகாரம். திருமணம் சில பேருக்கு ரொம்ப தாமதமாகுது இல்லை சார்? வாஸ்து தான் பிரச்சனையா, இல்லை அவங்களோட சுயஜாதகம் தான் பிரச்சனையா, என்னதான் சார் ஏன் அவங்களுக்கு திருமணம் அவ்வளோ தாமதம்? திருமணம் என்பது வாஸ்து ரீதியாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அண்டு தென்மேற்குமா, ம். இந்த 2 இடத்திலும் தவறுகள் இருந்தால் திருமணம் என்பது தடைபடும். அப்போ வடகிழக்கில் நம்ம எப்பயுமே பேசுகிற மாதிரி ஈசான்யத்தில் படிக்கட்டோ அல்லது ஈசான்யத்தில் தவறுதலாக ஒரு பாத்ரூமோ அல்லது ஈசான்யம் உயர்ந்து விட்டாலோ அல்லது தென்மேற்கு தாழ்ந்து விட்டாலோ அவங்க வீட்டில் ஆண் மகன்களுக்கு திருமணம் நடைப்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது. 35-40 வயது கடந்தும் அவங்க வீட்டில் வந்து திருமணம் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக அவங்க வீட்டில் ஒரு பெண் சாபம் இருக்கும், கர்ம தோஷம் இருக்குமா. இவ்வளோதான் கான்செப்ட். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னதானம் செய்யலாம், அல்லது திருமணமாகாத கன்னி பெண்ணுக்கு 1 கிராம் தங்கம் கொடுத்தா திருமணம் ஆயிடுமா. இவ்வளோதான் விஷயம். அதற்காக எங்கேயும் போயிட்டு நம்ம ஜாதகத்தை தூக்கிட்டுலாம் அலையவே தேவையில்லை. இவ்வளோதான் கான்செப்ட். நம்ம வீட்டை திருத்தி கொள்ளுங்கள் அல்லது பயணப்படுங்கள். வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்களை நோக்கி பயணப்படுமா. நீங்க சொல்ற 1 கிராம் தங்கம் இப்ப வாங்க முடியுமா சார் தங்கம் விற்கிற விலைக்கு? நம்ம எவ்வளவோ நிறைய செலவு பண்ணுறோமா, ம். தேவையில்லாத செலவுலாம் பண்ணிட்டு இருக்காங்கம்மா இளைஞர்கள்லாம். ஒரு பைக்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,70,000 3 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து 1 கிராம் தங்கத்தை ஒரு ஏழை பெண்ணுக்கு கொடுக்க முடியாதா? இல்லை சார் என்னால் முடியாது சார், நான் ஊர் சுத்த ரெடி சார்னா காசி போங்க, 6 மாசத்துல நிச்சயமாக திருமணம் ஆகிவிடும். இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ உங்க வீட்டில் ஈசான்யத்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அப்போ உங்க வீட்டில் தென்மேற்கு மூலையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொள்ளுங்கள். சரி செஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு நிச்சயமாக அந்த திருமண பாக்கியம் வந்துவிடும். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு திருமணம் ஆகணும்னு அவன் நினைக்கணும், அந்த விஷயத்தை அவர் பிலீவ் பண்ணணும். பிலீவ் பண்ணணும். பண்ண மாட்டாங்க. நடந்தா நடக்கட்டும், போனா போகட்டும் அப்படின்றவங்களுக்கு திருமணம் ஆகாது.